கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு இந்த நாளுடைய வேத ஆராய்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். கடந்த 10 வாரங்களாக நான் கண்ட இயேசு என்கிற தலைப்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் ஆழமாக படித்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசயம், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கை நிச்சயமாய் நமக்கு பிரயோஜனமான பாடங்களை கொடுத்தது. நாம் அவருடைய அடிச்சுவட்டிலே நடப்பதற்கு, அவரை போல நாம் மறுரூபப்படுவதற்கு கர்த்தர் இந்த பாடங்களை கொடுத்திருந்தார். இதை கேட்டு ஆசீர்வாதமான வார்த்தைகளினாலே விசுவாசத்தை வளர்ப்பதற்கு நமக்கு கர்த்தர் கிருபையாயிருந்தார். நாம் நன்றி சொல்லலாம். இந்த வாரத்திலிருந்து நாம் படிக்கக்கூடிய தலைப்பு, என் சபையை கட்டுவேன். சபை என்கிற இந்த வார்த்தை வழக்கமாக நாம் ஆங்கிலத்தில் சர்ச் என்று சொல்லுகிறோம். அநேகர் சபை என்கிற இந்த முக்கியமான வார்த்தையை புரிந்து கொள்கிற விதமே வித்தியாசமாக இருக்கிறது. பொதுவாக சர்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கிறது, புரிதல் இருக்கிறது. நாம் அநேக நேரங்களில் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, அதனுடைய முழுமை என்ன என்று புரியாமலேயே நமக்கு ஒரு சில குறிப்புகளை வைத்துக்கொண்டு, ஒரு சில எண்ணங்களை வைத்துக்கொண்டு நம்முடைய புரிதலையும் நம்முடைய செயல்பாடுகளையும் தவறாக வைத்து கொள்வது நம்முடைய வழக்கம். பொதுவாகவே எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து அர்த்தத்தோடு நேர்த்தியான விளக்கத்தோடு அதை புரிந்து கொள்வது என்பது நமக்கு இல்லாத ஒரு பழக்கமாக இருக்கிறது. ஸோ சர்ச் அப்படின்னு சொன்னால் எவ்ரி ஒன் ஹஸ் டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கு உலக மக்கள் தொகையிலேயே அதிகமாய் இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள். இந்திய தேசத்தில் பரவலாக கிறிஸ்தவம் இன்றைக்கு எல்லா இடத்திலும் எல்லோருக்கும் மேக்சிமம் தெரிந்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவம் என்று சொன்னால் அவர்கள் சபையார் என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிற இந்த முக்கியமான ஆழமான கருத்து அநேகருக்கு இல்லை. ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது, தேவ ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது சபை கட்டிடங்கள், சர்ச் என்று சொல்லுகிறோம். பொதுவாக நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் நம்ம எல்லோரும் ஒரு கட்டிடத்தை காட்டக்கூடிய அளவுக்குத்தான் நம்முடைய புரிதல் இருக்கிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட வித்தியாசமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால சபை என்றால் என்ன, சபையினுடைய அர்த்தம் என்ன, சபையினுடைய உள்ளார்ந்த அமைப்புகள் எப்படிப்பட்டது, யார் சபையில் இருக்கிறார்கள், சபையினுடைய தன்மை என்ன, சபையில் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்க வேண்டும், சபை யாருடையது, பல்வேறு விதமான உட்கூறுகளை நாம் என்ன செய்ய போகிறோம், வரக்கூடிய வாரங்களை தியானிக்க போகிறோம். ஸோ ஆகையினாலே பெரம்பலூர் பகுதியில் கூடக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் இந்த சத்தியத்தை விசுவாசம் குடும்பத்தில் இணைந்து இந்த சத்தியங்களை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பாடத்தை கொடுக்க விரும்புகிறார். நம்ம நம்பிக்கை சபை மூலமாய் படிக்கிற பொழுது அநேக விஷயங்களை நம்ம படித்தோம். பட் தொகுத்து சபையினுடைய காரியங்களை ஆழமாய் படித்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள அப்பா, இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு, சத்தியத்தை இன்னும் ஆழமாய் தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்புங்க. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை சரியாய் புரிந்து கொள்வதற்கு, சரியான வார்த்தைகளை நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பதற்கு உதவி செய்யுங்க. பல வருஷமாக நாங்கள் சபைக்கு வருகிறோம். ஆனால் சபை என்றால் என்ன? எந்த நோக்கத்தோடு நீர் சபையை ஸ்தாபித்தீர்? சபையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்கான நோக்கம் என்ன? சபை என்பது எப்படிப்பட்டவர்கள் இணைந்திருப்பது? எந்த அடிப்படையில் நாங்கள் இணைகிறோம்? எந்த நோக்கத்தில் இணைகிறோம்? அது எப்படி எங்களுக்கு பயன்படுகிறது? நாங்கள் அதை எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும்? இவையெல்லாம் எங்களுக்கு நீர் கற்றுத்தர காத்திருக்கிறீர். நாங்கள் தாழ்மையோடு உம்முடைய சமூகத்திலே இணைந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபை என்கிற இந்த பதம் வேதாகமத்தில் 17 புத்தகங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா 66 புத்தகங்கள் இருக்கிறது. அதில் 17 புத்தகங்களில் மட்டும்தான் சபை என்கிற பதம் நாம் வாசிக்க முடியும். சபை என்றால் என்ன? ஆங்கிலத்தில் சர்ச் என்று சொல்லுகிறோம் அல்லவா? கிரேக்க பதத்தில் எக்லீசியா என்று அழைக்கப்படுகிறது. எக்லீசியா என்றால் என்ன? எக்லீசியா என்று சொல்லும் பொழுது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இன்னும் அழகாக சொல்ல போனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். தமிழிலே சபை என்று வேதாகமத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைக்கான அர்த்தம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் கொள்ளப்படும்படியாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது சபை என்கிற இந்த வார்த்தையை நாம் எங்கு வாசிக்கிறோம்? மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவோடு பேசும்பொழுது அவர் கூறின இந்த பதத்தை தான் நாம் தலைப்பாக எடுத்திருக்கிறோம். ஐ வில் பில்ட் மை சர்ச். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை, தேவனுடைய சபை. சம்டைம் ஏன் சபை அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்களே, எங்கள் சர்ச்சு மேபி அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஒரு காரியம் அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். இட் இஸ் நாட் மை சர்ச், இட் இஸ் காட்ஸ் சர்ச். தேவனுடைய சபை அவருக்கு சொந்தமானது. நான் அதில் பங்குள்ளவனாக இருக்கிறதுனால இது இட்ஸ் நாட் ஓன் பை மீ. எந்த ஒரு போதகரும் இது ஏன் சர்ச்சுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இண்டிபெண்டன்ட் சர்ச் பாஸ்டராக இருக்கிறாங்க, நான் கட்டின சபை, இது எங்கள் சபை, இது எங்களுது, சொந்தம் கொண்டாடுவதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. சபை பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வெளியே அழைக்கப்பட்டவர்கள், ஒன்று கூடுகிற ஐக்கியத்திற்கு பெயர்தான் சபை. எந்த கட்டிடத்திற்கும் சபை என்று பெயர் அல்ல. சபை கூடி வருவதற்கு ஒரு கட்டிடம் இருக்கலாம். எப்படி எங்கள் குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை போய் நீங்கள் காட்ட மாட்டீங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லோரும் இணைந்திருக்கிற அதற்கு பெயர் தான் குடும்பமே ஒழிய ஒரு வீட்டிற்கு பெயர் என்ன கிடையாது, குடும்பம் இல்லை. ஸோ சபை என்று சொன்னால், நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு கட்டிடத்துக்கு போகிற அர்த்தத்தில் சொல்லக்கூடாது. நான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், ஒன்று கூடுகிற ஐக்கியத்திற்கு பெயர்தான் சபை.
என் சபையை கட்டுவேன். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம். பேதுருவிடத்தில் சொல்கிறாரு, என் சபையை கட்டுவேன். சர்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது அநேகர் கட்டிடங்களை கனவுல வச்சுக்கிட்டு இதுதான் சர்ச் அப்படின்னு நினைக்கிறப்போ உள்ளார்ந்த சரியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 114 முறை வேதாகமத்தில் சபை என்கிற பதம் வருகிறது. பழைய ஏற்பாட்டில் சர்ச் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இல்லவே இல்லை. சபை என்று பழைய ஏற்பாட்டில் தமிழில் இருக்கிறது. சபையார் எல்லோரும் கூடி நிற்கையில் அப்படின்னு சொல்லும் பொழுது காங்கிரிகேஷன் என்று சொல்லலாம். காங்கிரிகேஷனுக்கும் சபை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த அர்த்தம் வேறு. புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற சபை என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வேறு. ஸோ ஆகையினால நம்ம சபை என்று சொல்லும் பொழுது காங்கிரிகேஷன், கூடக்கூடிய கூடுகை, அது அசம்பிளி. ஒருவேளை ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடி நிற்கும்போது அசம்பிளின்னு சொல்லுவோம். அதே போல் எங்கே போய் சேர்ந்து நின்னலாம், அசம்பிளி அப்படின்னு சொன்னால் சேர்ந்து நிற்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை குறிக்கிற வார்த்தை. ஆனால் எல்லா இடங்களிலும் காங்கிரிகேஷன், அசம்பிளிங்கிற வார்த்தை, கூடக்கூடிய கூட்டத்துக்கு சொல்கிற வார்த்தை இங்கே இல்லை. இங்கே என்ன வார்த்தை? அது எக்லீசியா என்ற வார்த்தை 114 முறை வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? வேதாகமத்தில் சபையில் யார் இருக்கிறார்கள், யாரெல்லாம் சபை என்று அழைக்கப்பட முடியும்? உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும், நல்லா கவனிக்கணும், உலகத்தில் எல்லாருமே உலகத்தினால் உண்டானவர்கள். ஆனால் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள்தான் சபையினுடைய அங்கத்தினர். நம்ம வேதாகமத்தில் என் கூட நீங்கள் மத்தேயு 8வது அதிகாரம், மன்னிக்கலாம், நீங்கள் யோவான் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 8வது அதிகாரம். பாருங்க, இந்த 23வது வசனத்தில் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நான் உலகத்திலிருந்து வரல, ஆனால் நீங்கள் உலகத்தில் உண்டானவங்க. சரி, முதல்ல இதை புரிஞ்சுப்போம். அடுத்தது கொஞ்சம் நம்ம யோவான் 17வது அதிகாரத்துக்கு வந்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு கவனித்து பார்த்தோம்னா 16வது வசனத்தை பாருங்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. என்னங்க, முன்னாடி சொல்லும் பொழுது நீங்கள் உலகத்திலிருந்து உண்டானவர்கள்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ சொல்லும் பொழுது நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் அவங்க உலகத்தான் இல்லை. ஏன்? ஏன்னா குறிப்பாக சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்கிறார். 14வது வசனத்தை பாருங்கள். யோவான் 17:14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யாரை பற்றி சொல்கிறாரு? 6வது வசனத்தை பாருங்கள். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய வார்த்தையை, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வாசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப தெளிவாக சபைக்குள்ளே வரக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்க, யார் சபைக்குரியவங்க அப்படின்னு சொன்னால், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ரொம்ப தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட நம்ம வரலாம்.
முதலாவது நம்ம உலகத்தில் தான் பிறந்தோம், உலகத்தினால தான் உண்டானோம். ஆனால் எப்பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிதாவால் அனுப்பப்பட்டார், அவர் என்னுடைய இரட்சகர், என்னை பாவத்திலிருந்து மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு வந்தார், அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நான் நித்திய அழிவுக்கு நேராக போகக்கூடிய ஒரு உலகத்தில் பிறந்த ஒரு பாவமான மனுஷன் நான், இந்த பாவத்தினுடைய தண்டனை என்னை அழிவுக்குள்ளே கொண்டு போயிடும், இந்த அழிவிலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக என் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார், என்னை மீட்டெடுக்கும்படியாக வந்தார், என்னை உலகத்திலிருந்து விடுவிக்கும்படியாக வந்தார், பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக வந்தார், இந்த மாம்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக வந்தார் அப்படின்னு யார் ஒருத்தவங்க விசுவாசிக்கிறாங்களோ அவங்க உலகத்திலிருந்து பிரிக்கப்படுகிறவர்கள். நல்லா கவனிக்கணும். நான் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே நான் சர்ச் மெம்பர்னு சொல்கிறேன்னா ஐ எம் மிஸ்டேக்கிங், நான் தப்பு பண்ணுறேன். யார் சர்ச்சுக்கு மெம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் சபையாய் சேருகிறார்கள் கேட்டிங்கன்னா, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்கள், அவர்கள் பிரித்தெடுக்கப்படுகிறவர்கள். அவங்க உலகத்தில் தான் இருந்தாங்க, ஆனால் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் வேதாகமும் நமக்கு ரொம்ப தெளிவாக ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது. 15வது அதிகாரத்தில் யோவான் 15 பாருங்கள், 19வது வசனம், நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இப்போ நல்லா கவனிக்கணும். பொதுவாக எல்லா மனிதனும் உலகத்திலேருந்து தான் உண்டானவங்க. ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உலகத்தன்மையிலிருந்து உலக பிடியிலிருந்து வேறு பிரிக்கப்படுகிறார்களோ அவங்க உலகத்தால் பகைக்கப்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யக்கூடியவங்க தான் விசுவாசிங்க. உலகம் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. உலகத்தின் எந்த மாயைக்கும் அடிமையாக இருக்க மாட்டாங்க. உலகத்தினுடைய தன்மைக்கு தங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம பாவத்தில் தான் பிறந்தோம், உலகத்தில் தான் பிறந்தோம், மண்ணினால் தான் உண்டாயிருக்கிறோம், எல்லாம் ஓகே. பட் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பிரித்தெடுக்கிறார். ஃபார் சம் என்ன சொல்லப்போனால் ஒரு உன்னதமான நோக்கத்திற்கு நம்மை பிரித்தெடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னது மறுபடியும் நம்ம கவனித்து பார்த்தா 16வது வசனம் 17, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. சபை என்று சொல்லும் பொழுது உலகத்திலிருந்து பிரிந்து நான் உலகத்தினால் எந்த ஒரு செயலுக்கும் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டேன், நான் இந்த உலகத்தில் மற்றவர்கள் எப்படியோ அப்படி இருக்க மாட்டேன் என்று உலகத்திலிருந்து வெளியே வரக்கூடியவங்களை தான் சபையாக நான் இணைப்பேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரித்தெடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள் அவங்க தான் சபை. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் தாங்க முதல் முறையாக சபை என்பது தோற்றுவிக்கப்படுகிறது. என் கூட அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு வாங்க.
இங்கே முதலாவது பார்த்திங்கன்னா முதல் வசனம், பெந்தெகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள், கூடி வந்திருந்தாங்க. ஸோ அங்கே சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. சபை ஸ்தாபிக்கப்படும் பொழுது யார் அந்த சபைக்குள் இணைக்கப்பட்டாங்க? கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு அவர்கள் பேசுகிறார். 36வது வசனம், நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபோது வசனம் சொல்லப்படுகிறது. என்ன வசனம் அது? இயேசு யார்? இந்த இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை செய்ய, உலகத்திலிருந்து நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன்னு சொல்லும் பொழுது அவங்க உள்ளத்தில் குத்தப்படுறாங்க. வசனம் கேட்கும்போது தன்னுடைய நிலையை உணர்ந்து, தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் அப்போஸ்தலரையும் பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. சபைன்னு சொன்னால் யார் சர்ச்சில் மெம்பர் அப்படின்னா, இயேசுவை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், எங்களுக்கு ஜெபம் பண்ணால் சுகம் கிடைக்கும். சர்ச் அப்படின்னா அது வேறு ஒரு மதம். அந்த கிறிஸ்தவ மதத்தில் நிறைய உதவிகள் கிடைக்குது. சர்ச்சுக்கு போனால் ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சபையம் அப்படிங்கிறத அநேக மனிதர்கள் இன்னும் தவறாகவே பார்க்கிறார்கள். சர்ச்சு தானே, அது ஃபாரின் மதம், அது ஃபாரின்லேருந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும். கிறிஸ்தவங்களா அவங்க கோதுமைக்காக மதம் மாறினவங்க, அரிசிக்காக போனவங்க, அங்கே நிறைய வெளிநாட்டு காசு வருது, நிறைய அவங்க கொடுக்குறாங்க. நாம் எல்லாரும் வேறு கடவுளை வணங்கிட்டுருக்குறோம், நம்ம இந்திய கடவுள் வேறு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பக்கம். கிறிஸ்தவர்கள் ஆயிட்டவங்க எப்படி மற்ற இந்து மதமும் முஸ்லீம் மதமும் இருக்கிறதோ அப்படி கிறிஸ்தவ மதம், நான் இயேசுவை நான் நம்புகிறேன், சர்ச்சுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் கிறிஸ்டியன் அதனால் சர்ச்சுக்கு போகிறேன், வாய்ப்பு இருக்கும்போது சர்ச்சுக்கு போவேன். எதுக்கு போவேன்? சாமி கும்பிட போவேன். போனால் அங்கே ஒரு செய்தி சொல்லுவாங்க, அங்கே பாட்டு பாடுவோம், அங்கே ஜெபம் பண்ணுவோம். சர்ச்சுங்கிறது என்னுடைய மதம், நான் அதனால் அங்கே போகிறேன். இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை எல்லாரும் போல் ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், நான் சிறப்பாக வளரணும். சர்ச்சுங்கிறது நான் என்னுடைய மதம், என்னுடைய ரிலீஜியஸ், நான் அந்த சடங்காச்சாரங்கள்லாம் பங்கெடுக்கணும். ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, அதே போல் சபைக்கு போய் காணிக்கை கொடுக்கறது, சபையில் போய் பாட்டு பாடுறது, சபையில் போய் அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் என்னுடைய வழக்கம். நிறைய பேர் அப்படி வச்சுருக்குறோம். சர்ச் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னுடைய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன? நான் இயேசுவை நம்புகிறேங்க, அதனால் எனக்கு அதில் ஒரு தொடர்பு இருக்குது, நான் அங்கே போகணும், அதெல்லாம் செஞ்சால் எனக்கு ஆசீர்வாதம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வழிநடத்து, என்னை எனக்கு இந்த வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது கர்த்தர் செய்யணும்னா நான் பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், சபைக்கு போகணும், சபையினுடைய ஒரு சில விஷயங்கள்லாம் பங்கெடுக்கணும். இப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, சபைக்கு மெம்பர் ஆகிறவங்களாம் எப்படி மெம்பர் ஆகிறாங்க? ஏதோ ஒரு விதத்தில் ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. ஒன்று அவங்களுக்கு பாட்டு பிடிச்சிருக்கும், அங்கே சபையில் இருக்கிற ஐக்கியம் பிடிச்சிருக்கும், சபைக்கு போனால் ஏதோ ஒரு நல்லது நடக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்கும், எனக்கு இயேசுவை பிடிச்சிருக்குது அதனால் நான் சபைக்கு வரேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே வந்தால் கொஞ்சம் சமாதானமாக இருக்குதுங்க, அங்கே நல்ல வார்த்தைகளாக சொல்கிறாங்க, சர்ச் நிறைய உதவியாக இருக்குது. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி.
நம்ம முறையாக இயேசுவை பின்பற்றாததுனால, முறையாக சபைக்குள்ளே இணைக்கப்படாததுனால நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் வந்துட்டோம். எங்கள் அப்பா கிறிஸ்தவர், அதனால் என்னை சர்ச்சுக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணாங்க, சர்ச்சில் இருக்கிறேன் நான். எனக்கு எங்கள் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, சர்ச்சுக்கு வா, உனக்கு கடன் பிரச்சனை தீந்துடும், சர்ச்சுக்கு வா, உன் வியாதி சுகமாகும், சர்ச்சுக்கு வா, நீ நிறைய உதவி உனக்கு கிடைக்கும், உனக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு வந்துட்டேன். இது சர்ச்சா? இதெல்லாம் இல்லவே இல்லைன்னா பேசலைங்க. ஆனால் இதுதான் மையமானு கேட்டால் இல்லை. சபை என்பது பிரித்தெடுக்கப்படுவதுன்னு சொல்லும் பொழுது எங்கிருந்து பிரித்தெடுக்கப்படுவது? இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா நிரந்தரம் இல்லாத எல்லாவற்றின் மீதும் ஈடுபாடு வைத்து இருக்கிறதுக்குள்ளே எப்படியாவது பாவமோ, அது மோசமோ, அது அக்கிரமோ, நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் நான் மேன்மையாக இருக்கணும், பெருமையாக இருக்கணும், எனக்கு எல்லாம் கிடைக்கணும், நான் விரும்புகிறதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், நான் விரும்புகிறபடி ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை, எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும், எல்லாரை போல நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு வியாதி இருக்கக்கூடாது, எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, எனக்கு போராட்டம் இருக்கக்கூடாது, நான் விரும்புகிற எல்லாம் எனக்கு கிடைக்கணும், உயர்வு கிடைக்க வேண்டும். இதுதான் உலகம். அப்போ கிறிஸ்தவம் என்ன? சபை என்பது என்ன? சபைக்கு வருவதற்கு முன்பதாகவே, சபைக்குள்ள அங்கத்தினர் ஆகணும்னு சொன்னாவே, சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக சொல்லப்படுகிறது. ஒரு சரீரத்திற்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. இயேசுவானவர் இந்த சபையினுடைய தலையாக இருக்கிறார். அதில் ஒரு உறுப்பினர் உள்ள வரப்போறார்னா அவர் யார்? முதல்ல அவர் தான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுகிறவர், தன்னுடைய பாவத்தினுடைய விளைவு என்ன என்பதை புரிந்து வைத்திருக்கிறவர், அதனுடைய முடிவு என்பது அவருக்கு தெரியும், அது எவ்வளவு மோசமானது, அது எவ்வளோ ஆபத்தானது, அது எங்கே கொண்டு போய் விடும் அவருக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன செய்கிறாரு? அதற்கு ஏதாவது வழி இருக்குதான்னு தேடி பார்த்தா இந்த உலகத்திற்கு அதுக்கு எந்த வழியில், ஒரே ஒரு வழியை தவிர. ஸோ இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த பூமிக்கு மனிதனுடைய பாவத்தை தொலைப்பதற்காக, நீக்குவதற்காக, பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக, உலக மோசத்திலிருந்து விடுவிப்பதற்காக, பிசாசனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக ஒருத்தர் வந்திருக்கிறார். ஸோ இந்த இயேசு என் பாவத்தின் தண்டனையிலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக வந்தார். உலகத்தின் அந்த பிடியிலிருந்து, அந்த கோரத்திலிருந்து என்னை விடுவிக்கிறதுக்காக, இந்த மோசத்திலிருந்து என்னை விடுவிக்கிறதுக்காக, பிசாசனுடைய அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவிக்கிறதுக்காக அவர் வந்தார். அப்படிங்கிறத ஒரு மனிதன் புரிந்து கொண்டு சபைக்கு வரும்போது எப்படி தெரியுமா வரணும்? ஒரு குழந்தைய போல சர்ச்சுக்கு வரணும். குழந்தை என்ன செய்யும்? நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லித்தாங்க. இதுவரைக்கும் என் சொந்த விருப்பத்தில் நான் நடந்தேன், உலகம் சொன்னதை கேட்டேன், பிசாசனுடைய வஞ்சகத்தில் இருந்தேன், இவை அத்தனையும் தப்புன்னு ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிறேன். இது அத்தனையும் மோசம். என் மாம்சம் இருக்கிறதே அது என்னை மோசம் போக்கியது, உலகம் என்னை மோசம் போக்கியது, பிசாசு என்னை மோசம் போக்கினான், இவை எல்லாம் என்னை அழிவுக்கு நேராய் கொண்டு செல்கிறது. இதிலிருந்து நான் விடுபடுவதற்கு நான் இயேசுவை பார்க்கிறேன், அவரால் மட்டும்தான் எனக்கு விடுதலை தர முடியும். நான் இப்போ என்ன செய்கிறேன், என்ன செய்யணும் பாருங்கள். அங்கே பேதுரு சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம். என்ன பாருங்கள், 38வது வசனம் பாருங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, அப்போஸ்தலர் 2:38, நீங்கள் மனம் திரும்புங்க. ஃபஸ்ட்டு மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள்னா மனம் ஏற்கனவே ஒன்றின் பக்கம் இருக்கிறது.
மனம், என்னுடைய இருதயம் ஏதோ ஒன்றிலே ஈர்ப்பாக இருக்கிறது, ஏதோ ஒன்றிலே நான் சரியாய் போய்கொண்டிருக்கிறேன், அதுதான் சரின்னு போயிட்டுருக்கிறேன். நான் என்னுடைய மனம் பாவத்தின் வழியாக பாவத்தை சார்ந்தே இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு நான் பாவத்திற்கு மன்னிப்பு கோர, நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை தேடி இயேசுனுடைய நாமத்தினால இயேசுவோடு இணைக்கப்படுகிறேன். தயவு செய்து ஞான ஸ்நானம்னா எவ்வளோ தண்ணி, எப்படி, அப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன் இது இல்லை. ஞான ஸ்நானத்தினுடைய அர்த்தம் இதுதாங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறதனுடைய வெளிப்புற செயல்தான் ஞான ஸ்நானம். நான் இனிமேல் கிறிஸ்துவுக்கு சொந்தம். உலகத்திலிருந்து, மாம்சத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நான் என்னை விடுவிக்கிற இயேசுவுக்கு சொந்தம். இனிமேல் நான் ஒத்துக்கிறேன், இந்த உலகம் தப்பு, மாம்சம் தப்பு, பிசாசு தப்பு, நான் அங்கிருந்து இனிமேல் இயேசுவுக்கு சொந்தம் வரேன். தெரியுங்களா? அதுதான் டேர்னிங் பாயிண்ட். சரி, அது சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை 40வது வசனத்தில் பார்க்குறோம். அது என்ன பாருங்கள், இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். அப்போ சபைக்கு அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி வந்து நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறதற்கு பெயர் தான் சபை. சபையில் இயேசு தான் முதலாவதானவராக இருக்கிறார், தலையாக இருக்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், இந்த உலகத்திலிருந்து பிரிந்து வந்து, மாறுபாடுள்ள இந்த உலகத்தை விட்டு வெளியே வந்து நான் என்ன செய்கிறேன், என்னை கிறிஸ்துவோடு இணைத்து கொள்ளுகிறேன். சர்ச் அப்படின்னு சொன்னால், நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இந்த சர்ச் அந்த சர்ச் நிறைய இருக்குது இல்லையா, நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற இடத்திற்கு பெயர் தான் சபை. கிறிஸ்துவோடு நான் இணைந்து கொண்டேன். நான் இப்போ என்ன கிடையாது, நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல, நான் பிசாசுக்கு சொந்தம் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குரியவன். ஸோ ப்ளீஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சபை அப்படின்னு சொன்னால் யார் சர்ச் மெம்பர், அவங்க இனிமேல் கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவாங்க, உலகத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, சொந்த மாம்சத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, பிசாசுனுடைய வஞ்சகத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்போ சர்ச் மெம்பர், சபை யாரால் இணைக்கப்படுகிறது, யாரெல்லாம் அதில் இருப்பாங்க, அது உண்மையாகவே நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு வசனத்தை கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபை. நல்லா கவனிங்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இணைக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சபை. சர்ச்சினுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன? அது தேவனுடைய சபை. உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவங்க, இயேசுவோடு இணைக்கப்பட்டவங்க, பரிசுத்தமாக்குதலை விரும்புகிறவங்க. இன்னும் அந்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிறவர்கள். அவங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்கிறவங்க. ரட்சிப்பை பெறுகிறவர்களை கர்த்தர் சபையிலே இணைக்கிறார். ரட்சிப்பை பெறுவதுனா என்ன? நம் மாம்சம் எனக்கு விரோதமானது, உலகம் எனக்கு விரோதமானது, அந்த இடத்துலேருந்து நான் பிரிக்கப்படணும். இப்போ சர்ச்சில் எவ்வளோ பேர் இருக்கிறோம்? நிறைய பேர் இருக்கிறோம் இல்லை சர்ச்சில். ஆனால் சர்ச்சில் கூடிடுவோம், நல்லா புரிஞ்சுக்குங்க, சர்ச்சுக்கு கூடி வருவோம், ஆனால் சபையில் இணைக்கப்பட்டிருப்போமாங்கிறது தான் பிரச்சனை. சர்ச்சுக்கு வந்துடுவோம், சபைக்கு வந்துடுவோம், ஆனால் சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம்னா, நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் மாம்சத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தால், உலகத்தை விரும்புகிறவனாக இருந்தால், உலக மாயைக்கு என்னை விட்டு கொடுக்குறவனாக இருந்தால்,
நீங்கள் சர்ச்சினுடைய மெம்பர் இல்லை. சர்ச் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் பிரித்தெடுக்கப்படாமல் சபைக்கு நீங்கள் அட்டெண்டன்ஸ் போடலாங்க. நீங்கள் சபையில் வந்து ஆராதனை அட்டன் பண்ணலாம், பைபிள் கையில் வச்சுருக்கலாம், ஜெபம் பண்ணலாம். பட் நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க சபையில் இணைக்கப்பட்டிருப்பாங்க. சபைங்கிறது என்னது? கிறிஸ்துவினுடைய சரீரம். இன்னும் சொல்லப்போனால் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நம்ம இங்கே வாசிக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அன்றவென்றும் அறியீர்களா? எப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் விசுவாசி ஆகிறனோ, பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்படுகிறேன். பரிசுத்தாவினுடைய முத்திரை என்ன சொல்லுகிறது? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் உங்களுக்கு சொந்தம் இல்லை, உலகத்துக்கு சொந்தம் இல்லை, பிசாசுக்கு சொந்தம் இல்லை. இனிமேல் நீங்கள் தேவனுக்கு சொந்தம். 3ஆம் அதிகாரத்திலையும் அதை நம்ம வாசிக்க முடியும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். இப்போ தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாக இருக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், கிறிஸ்துவுக்கு நீங்கள் அவருடைய சொந்தமாக இணைக்கப்பட்டவர்கள். ஸோ அப்போ சர்ச், வாட் இஸ் சர்ச்? யாரெல்லாம் கிறிஸ்துவினால் சொந்தமாக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டாங்களோ, அவங்க எல்லாம் இணைந்து கூடி வருகிற ஒரு இடத்திற்கு, ஒரு கூடி வருகிற அந்த ஐக்கியத்து பெயர் தான் சர்ச். ஆனால் இந்த சர்ச் உண்மையாகவே இன்றைக்கி இந்த அடிப்படையில் கூடுதான்னு கேட்டால் இல்லைங்க. நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்துருக்குறோம். பாவம்னா என்னென்னு தெரியும், எனக்கு பாவத்திலேருந்து விடுவிக்க தான் இயேசு வந்தார்னு தெரியும். ஆண்டவரே பாவத்தை மன்னிச்சிருங்க, என்னை விடுவிச்சிருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நம்ம பரலோகம் போகணுன்னு விரும்புகிறோம். பட் சபை அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை, சபையை நான் பார்க்குற ஒரு விதம், சபைக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு இருக்குல்ல, இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். சபை வாரம் ஆனால் நான் போய் அட்டன் பண்ணிட்டு வருவேன், அவ்வளோதான். அங்கே போனால் சபை கூடுகையில் என்ன ஆராதனை இருக்குதோ அதில் அட்டன் பண்ணுவேன். நான் தனியாக பைபிள் வாசிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் நான் என்னுடைய சுய புத்தியினாலே நடத்தப்படுவேன், என்னுடைய குடும்பத்தால் நடத்தப்படுவேன். இந்த உலகம் என்னை நடத்தும், பிசாசுக்கு அடிமையாக இருப்பேன். இவையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது நான் சொல்கிறேன், நான் சர்ச்சில் நான் ஒரு மெம்பர். இது முழுக்க 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 மாய்மாலம். பிரித்தெடுக்கப்பட்டவங்கன்னா என்ன? இந்த உலகமோ மாம்சமோ பிசாசோ சொல்லுகிற எதற்கும் கீழ்ப்படிய மாட்டேன். நான் இயேசுக்கு கீழ்ப்படிவேன். ஏன்னா என்னை கர்த்தர் இணைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எனக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்கை தெரியுமா? சர்ச். நம்ம எல்லாம் முதல்ல பார்த்திங்கன்னா நான், என் குடும்பம், அப்புறம் முடிஞ்சால் சர்ச். ஆனால் உண்மையாகவே நம்ம கவனிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா சர்ச். ஏன்? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம மீண்டுமாக கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். என்ன நடந்திருக்கிறது, சபை என்கிறத முதலாவது அவங்க எப்படி பார்த்துருக்குறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். 41வது வசனம் பேதுரு பேசி முடிக்கிறாரு. நீங்கள் இனிமேல் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் மனம் திரும்புங்க, நீங்கள் பாவ மன்னிப்புக்குன்னு இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்குங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்குங்க, நீங்கள் மாறுபாடு உள்ள இந்த சததியை விட்டு விலகிடுங்க,
நீங்கள் பரிசுத்தமாகுதலில் தொடருங்க, ஐக்கியப்படுங்க, அன்புக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் வளருங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, இப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அப்போஸ்தலருடைய உபதேசத்தை அவங்க என்ன பண்ணாங்களாம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். 41. பொதுவாக சர்ச் அப்படிங்கிறது அநேக போதகர்கள் தாங்கள் வாழ்வதற்கும் தங்களுடைய சொந்த குடும்பம் வாழ்வதற்கும் சபையை பயன்படுத்துகிறாங்க. சபை இன்றைக்கு பிசாசனுடைய தந்திரங்களினால மோசம் போய் கொண்டிருக்கிறது. அநேக ஊழியக்காரங்க சபையாக வச்சில்லை. சபை என்ன எல்லா மக்களையும் அடிமைத்தனத்திலே வச்சுக்கிட்டு தங்களுக்குரிய காணிக்கைகளை வாங்கக்கூடிய ஒரு இடமா, மக்களை பயமுறுத்தி வச்சுக்கிட்டு அவங்கள எந்த நேரத்துலையும் ஒரு தங்களுக்கு அடிமைகளை போல வளர்த்து வைக்கிற சபைகள் நிறைய. ஒரு சில சபை இட்ஸ் எ ஜாப். பாஸ்டர்ஸுங்க பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் ப்ரீச் பண்ணுவாங்க, ஏதாவது ஃபங்க்ஷன்னா பார்ப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் வருஷம் ஆனால் சந்தா கட்டணும், நீங்கள் சபைக்கு வந்தால் என்ன வரலன்னா என்ன, அதை பற்றிலாம் பெருசாக கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, நோ, அவங்களுக்கு அதை பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு கல்யாணத்துக்கு, உங்களுக்கு அடக்கத்துக்கு கம்பல்சரி நீங்கள் ஒரு மெம்பராக இருந்திருக்கணும், அவ்வளோதான். அவங்களுடைய கன்சர்ன் தான். ஒரு சில சபை சத்தியத்தை போதிக்கிறாங்க, பட் வாழ்க்கை முறைகளில் ஈடுபடவே மாட்டாங்க. so many very top churches. ஆனால் சர்ச்னா என்னங்கிறத நம்ம படிக்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டுக்குங்க. ஒரு ஊழியக்காரன், சபைக்கு கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை நியமிக்கிறாருன்னா அந்த ஊழியக்காரன் சத்தியத்தை போதித்து முன்மாதிரியாக நடந்து, இதுதான் சத்தியம், நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவங்க, இனிமேல் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய ஸ்தானாதிபதியாக இருந்து இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அதை படித்து கொடுக்கிற ஒரு மனிதனாய் அவன் இருக்க வேண்டும். பேதுரு அதை செஞ்சார். அவங்க சொல்லி கொடுக்கறத இவங்க கவனமாக கேட்டாங்க. கவனமாக கேட்டு அதை ஏற்றுக்கிட்டு தேவன் எனக்கு சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படிவேன். சர்ச் சொல்லி கொடுக்குறவங்களும் தேவனுடைய வார்த்தையை அப்படியே சொல்லி கொடுக்குறவங்க, கேட்குறவங்களும் தேவனுடைய வார்த்தையை அப்படியே கேட்குறவங்க. அடுத்தது அவங்க அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தொடர்ந்து நிலைச்சிருந்தாங்க, உறுதியாக தரிச்சிருந்தாங்க, ஐக்கியத்தில் உறுதியாக இருந்தாங்க, ஜெபம் பண்ணுறதுல உறுதியாக இருந்தாங்க. 46வது வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தாங்க. ரட்சிக்கப்படுறவங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த பிரின்சிபல் அனுதினமும் சபையில் நான் கர்த்தருக்கு இனிமேல் கீழ்ப்படிவேன், உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவனாக இருப்பேன்னு சொல்கிறவங்கள கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். நம்ம ஒருவேளை இந்த உலகத்தில் மாம்சத்துக்கு அடிமையானவர்களாக, உலகத்துக்கு பிரியமானவர்களாக, பிசாசனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? விடுவிக்க விரும்புகிறார். சபையில் என்ன செய்யணும், நம்ம குயிக்காக ஒரே ஒரு சாப்டர் மட்டும் நம்ம பார்த்து இன்றைக்கி நிறைவு செய்யலாம். எபேசியர் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. இந்த 2வது சாப்டர் தான் ஒரு சபையில் நான் எப்படி இணைக்கப்படுறேங்கிறத தெளிவாக எனக்கு படித்து கொடுக்கிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறார். நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்கிறோம்? குறிப்பாக முற்காலத்தில்
உலக வழக்கத்தின்படியாக நம்ம வாழ்ந்தவங்க. கீழ்ப்படியாமனுடைய பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி நம்ம நடந்துக்கிட்டோம். நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை நம்ம செஞ்சோம். சுபாவத்தின்படி கோபாக்கனின் பிள்ளையாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்து என்ன பண்ணார்? கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட இணைச்சிட்டார். இதுதான் நடந்துச்சு. நம்ம ரொம்ப கவனமாக பார்க்குறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிற்பாடு, இந்த சுவிசேஷம் நமக்கு தெரிஞ்ச பிற்பாடு 18வது வசனம், ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றோம். ஆகையினால அந்நியரும் பரதேசியுமா நம்ம வாழ்க்கை இனிமே கிடையாது. உலகத்தார் கிடையாது. நம்ம உலகத்துக்குரியவங்க கிடையாது, மாம்சத்துக்குரியவங்க கிடையாது. நம்ம யார் தெரியுங்களா? பரிசுத்தவான்களோடு. யார் அந்த பரிசுத்தவான்கள்? இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற, மாம்சத்துக்கு கீழ்ப்படியாமல், உலகத்துக்கு கீழ்ப்படியாமல், பிசாசுக்கு கீழ்ப்படியாமல், இயேசுவுக்கு மட்டும் கீழ்ப்படியும்படி விசுவாசத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்த எல்லாருமே பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தார். சர்ச்சினுடைய டெஃபினிஷன் என்ன? பரிசுத்தவான்கள் சேர்ந்திருக்கிற இடத்திற்கு பெயர் தான் சபை. பரிசுத்தமாக்கப்படும்படி பரிசுத்தவான்கள் ஆனவங்க இணைந்து ஐக்கியப்பட்டு அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கும் கீழ்ப்படுகிறதுக்கும் அந்த வார்த்தையை செயல்படுத்துறதுக்குமான ஐக்கியத்திற்கு பெயர் தான் சபை. தேவனுடைய வீட்டாரமாக இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டவங்களாக இருக்கிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்போ நம்ம கவனித்து பார்த்தோம்னா, நான் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரிச்சிருந்தேன். தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக என்ன பண்ணார்? என்னை மீட்டிருக்கிறாரு. என்னை மீட்டு என்னை அவருடைய சரீரத்துக்குள்ளே இணைச்சிருக்கிறார். ஸோ நான் சர்ச் அப்படிங்கிறத எப்படி பார்க்க போகிறேன்? என் விருப்பத்துக்கு நான் அட்டன் பண்ணிட்டு நான் என் இஷ்டம் போல் வாழ்கிறதுக்கு பேர் சர்ச் இல்லை. என் மனசு நான் சொல்லுதோ அது செய்கிறவன் அது சர்ச்சினுடைய மெம்பர் இல்லை. என் மாம்சம் நான் சொல்லுதோ அது செய்கிறவன் சர்ச் மெம்பர் இல்லை. நான் பிசாசு கீழ்ப்பேன், உலகம் போகிற போக்கில் போவேன். நான் சர்ச் அட்டன் பண்ணுவேன், ஆனால் உலகத்தில் எனக்கு என்ன தேவையோ அதுக்கெல்லாம் நான் போவேன். உலக வழக்கத்தின்படி நான் நடந்துப்பேன். உலகம் எப்படிலாம் இருக்குதோ அதுபடி நான் வாழணும்னு நினைக்கிறேன். நீ சர்ச் மெம்பரே இருக்க முடியாது. நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டுனா அவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன். அவர் சொல்கிறது தான் நான் கேட்பேன். அப்போ சர்ச் நிறைய பேர் அட்டன் பண்ணலாங்க. ஆனால் சர்ச் மெம்பராக இருக்கிறதுங்கிறது நாம் எப்படிப்பட்ட சிந்தையில் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இணைகிறோம். சபையில் 200 பேர் இருக்கிறாங்கன்னா மெம்பரான்னு கேட்டால் இல்லை, சர்ச்சினுடைய ஏதோ ஆக்டிவிட்டியை அவங்க அட்டன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மேபி அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வருவாங்க, வேறு வழி இல்லாத வருவாங்க, ஏதோ ஒரு நோக்கத்தில் சபைக்குள்ளே அட்டன் பண்ணிட்டு போவாங்க. யார் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யார் இயேசுவோடு தன்னை இணைத்து கொள்ளுகிறார்களோ, விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, அவர் சொல்கிற மாதிரி தங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி ஐக்கியப்படுறாங்களோ, அவங்க தான் சர்ச் மெம்பர், அவங்க தான் சர்ச். ஸோ சபை அப்படிங்கிறது நீங்கள் உங்களை ஏதோ ஒரு சர்ச்சில் நீங்கள் மெம்பராக இருக்கீங்கன்னு நீங்களாம் நினச்சிக்குவீங்க. வேதம் சொல்லுது, சபைங்கிறது ஒரு பெரிய கட்டிடம் இல்லை, வீட்டில் கூடினா கூட சர்ச் தான். சபைன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை கூடுறது தான் சபை. நிறைய பேருக்கு ஒரு தப்பான இடையை வச்சுக்கங்களேன், புதன்கிழமை கூடினா கூட சர்ச்சு தான். இந்த கிழமையில் தான் சர்ச்சு கூடணுன்னு எதுவுமே இல்லை, சட்டத்திட்டமே இல்லை. திங்கக்கிழமை கூடினாலும் சர்ச்சு தான். நீங்கள் புதன்கிழமை கூடுறீங்க, வெள்ளிக்கிழமை கூடுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை, வாய்ப்பு நமக்கு எப்போ இருக்கிறதோ கூட போகிறோம்.
இந்த கிழமையில் கூடுறது, இந்த பில்டிங்கில் கூடுறது, இவங்க தான் சர்ச்சு, ஆராதனையில் அட்டன் பண்ணுறவங்க சர்ச்சு. இல்லவே இல்லைங்க. உலகத்திலேருந்து பிரிக்கப்பட்டு இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறவங்க, இயேசுக்கு கீழ்ப்படியவங்க தான் சர்ச். நீங்கள் சர்ச்சில் இருக்கிறீங்களா? நீங்கள் இருக்கிறது பேர் சர்ச்சா? நீங்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுனால நீங்கள் சர்ச் மெம்பர்னு நினச்சிக்காதீங்க. ஆராதனைக்கு இருக்கிறீங்க, பைபிள் ஸ்டடி கேட்குறீங்க, அதனால் நீங்கள் மெம்பரா? இல்லை. நீங்கள் இன்னும் உங்கள் மாம்சத்துக்கு கீழ்ப்படிவீங்க. உலகத்துக்கு நீங்கள் ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையே அதுக்குள்ளே தான் இருக்கும். பிசாசனுடைய எல்லா தந்திரத்துக்கும் நீங்கள் மயங்கி போய் கிடப்பீங்க. நோ, நீங்கள் பாவின்னு உணர்ந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டு பாவத்திலேருந்து விடுதலை வேணும், பாவத்தை அனுதினமும் ஜெயிக்கணும், நான் பிரித்தெடுக்கப்பட்டவனா இந்த உலகத்தில் பரிசுத்தவானா வாழணும்னு சொல்லி யாரெல்லாம் விரும்பி வராங்களோ அவங்க 2 பேர் கூடனா அதுக்கு பேர் சர்ச். நீங்கள் இது வரைக்கும் இப்போ சர்ச்சில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த ஐடியாலாம் இருந்தும் உங்கள் சொந்த மனசுபடி நீங்கள் வாழ்வீங்க, உங்கள் மாம்சத்தின்படி வாழ்வீங்க, நீங்கள் இன்னும் சர்ச்சில் இல்லை. ஸோ அப்போது சர்ச்சில் நான் இருக்கணும், சர்ச்சினுடைய மெம்பராக நான் மாறணும், சர்ச்சினுடைய உண்மையாகவே நான் அதில் ஐக்கியப்பட்டவனாக இருக்கணும்னா ரொம்ப தெளிவான வார்த்தை சொல்லப்படுது. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவங்கன்றதை என்னைக்கும் மறக்கக்கூடாது. நான் திரும்பவும் கக்கினதுக்கு ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, திரும்ப முடியாது. நாய் தான் கக்கினதை என்ன பண்ணோம், போய் தின்னுடும். எனக்கு உலகம்னா அது வெறுப்பு, மாம்சம் வெறுப்பு, பிசாசு வெறுப்பு. நான் அந்த பக்கம் போக மாட்டேன். நான் ஒருத்தருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன். நான் அவருடைய சரீரத்துக்குள்ளாக நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு. 1 கொரிந்தியர் 12 இருக்குது பாருங்கள், அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். 1 கொரிந்தியர் 12:13 பாருங்கள். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு நான் இயேசுவின் சரீரத்துக்குள்ளே இணைக்கப்பட்டேன். இயேசுவின் சரீரத்துக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிற நான் இயேசுவோடு ஐக்கியப்பட்டவன். இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற நான், இன்னும் சொல்ல போனால் நான் இனிமேல் தனி ஆள் இல்லை, என் சொந்த வழியில் போகிறவன் இல்லை, மனசும் அம்சம்னு சொல்கிறத கேட்குறவன் இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ நான் அவருக்கு, அவர் தான் தலை, நான் வெறும் உடம்பு. என்னுடைய புத்தி, இப்போ யோசிங்க, உங்கள் கையுக்கும் காலுக்கும் தனியாக புத்தி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் சரீரத்தில் தலை இல்லைங்க, தலை கிறிஸ்து, நான் அதில் உறுப்பு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு நீங்கள் கையாக இணைக்கப்பட்டிருக்கீங்க, விரலாக இணைக்கப்பட்டிருக்கிறீங்க சபையில் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு மூளை இருக்கும், தனியாக ஒரு எண்ணம் இருக்கும், தனியாக இருதயம் இருக்குன்னா அது என்ன செய்யும்? தலைக்கு கீழ்ப்படியாது. தலைக்கு கீழ்ப்படியாத எந்த தலையும் சர்ச்சில் இல்லை. உங்கள் இப்போ தலை இல்லாத ஒரு சரீரமாக இணைக்கப்படுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு சரீரத்துக்குள்ளாக இணைக்கப்பட்டேன். முன்னாடி எனக்கு தலை இருந்துச்சு, அந்த தலையை தூக்கி போட்டேன். சொல்லுங்களேன், சர்ச்சுக்கு நான் வரேன், எதுக்கு வரேன்? என்னுடைய தலை தப்பான தலையாக இருந்துச்சு, என்னுடைய விருப்பம் வேறு மாதிரி இருந்துச்சு, அது எல்லாம் என்னை அழிவு கூட்டு போச்சு. இப்போ நான் நித்தியத்துக்கு வரணுமா? எனக்கு ஒரு தலை தேவை. அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன், அவர் சொல்கிறது கீழ்ப்படிவேன், நான் அவரோடு இணைக்கப்படுவேன். எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, இந்த பூமியில் எனக்கு ஒரு வேலை வச்சுருக்கிறார், என்னை படைச்சதுக்கு அவர் நோக்கம் இருக்குது. அதை எனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அதை நிறைவேற்றதுக்கு எனக்கு பூர்ணமாக நான் கொடுக்க போகிறேன். அவங்க தான் சர்ச். அந்த விசுவாசம் இல்லை, அந்த நம்பிக்கை இல்லை, அந்த கீழ்ப்படிதல் இல்லை. சபையில் நான் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், நிறைய வேலைகளை செய்வேன். ஆனால் சபையினுடைய அங்கத்தினராக இருப்பேனா கேள்விக்குறிதான். ஸோ அதனால் தயவு செய்து நாம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கு, நம்மை இன்னும் முற்றிலுமாக கவனித்து பார்த்து
சர்ச் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, நிறைய நேரத்தில் நம்மளுக்கு சொல்லப்படுற வார்த்தையை கூட நம்ம கவனமாக பார்க்காம செயல்பாடு வேறு மாதிரி இருக்கும். ஒரு முறை ஒருத்தர் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனார். போனவர் நிறைய சுற்றி பார்த்தாரு. அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா, இப்போ சிங்கப்பூர்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இப்போது அவங்க பேசக்கூடிய மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வழக்கமான பேச்சு போல் இருக்காது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல ஒரு கடைக்குள்ளே போனீங்கன்னா வெல்கம் சொல்லிட்டு, நான் உங்களுக்கு எப்படி உதவட்டுன்னு சொல்லி கேட்பாங்க. ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்பாங்க. நீங்கள் போனோடனே சரி ஓகே, நீங்கள் போய்ட்டு ஒரு சில கடைக்கு போகிறீங்க, ஓகே ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்போது, நீங்கள் நான் இதெல்லாம் வாங்க வந்துருக்கேன், ஓகே நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க. போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பில்லை போட்டார். பில்லை போட்டுட்டு பொருளை வாங்கிட்டார். கிளம்பும் பொழுது நன்றி மீண்டும் வருக. போனவர் திரும்பி வந்துட்டார். கிட்ட வந்தோடனே மறுபடியுமா வெல்கம் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னார். நீங்கள் தானே இப்போ மீண்டும் என்ன வர சொன்னீங்க. கவனிங்க, நன்றி மீண்டும் வருக அப்படின்னா அடுத்த முறை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்க. ஆனால் அந்த வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்குவோம், இப்போ தானே வர சொன்னார் அப்படின்னு திரும்பி வரோம். பல நேரங்களில் சபை எதற்குன்னு தெரியவே தெரியாது, எதற்காக இணைக்கப்பட்டதுன்னு தெரியாது. ஏதோ ஒன்று நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சிட்ருப்போம், நமக்கு புரியவே புரியாது. பல வருஷமாக சபைக்கு போயிருக்கிறோம், சபையில் நிறைய விஷயம் கேட்டிருக்கிறோம். இப்போ மறுபடியும் சபை என்னன்னு படிக்க ஆரம்பிச்சிருக்கணும்ல. இன்றைக்கி ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்ன தெரியுங்களா, எனக்கு சர்ச்னால் என்னென்னு தெரில. நான் 30 வருஷம் மெம்பர். நான் பல வருஷமாக வேதத்தை கையில் வச்சுருக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் முறையாக என்ன செய்யணும்னு தெரியாது. யாராவது என்னை பார்த்து நன்றி மீண்டும் வருங்கன்னா நான் திரும்பி ஓடியாந்துருவேன். எனக்கு அர்த்தம் சரியாக புரியுறதில்லை. இதை நான் தெரிஞ்சுக்கணுமே, முழு அர்த்தத்தோடு என் வாழ்க்கை மாறணுமே. நான் என்ன செய்யட்டும், குழந்தை போல் வாங்க, திருவசனமாகி அந்த ஞானப்பாலன் மேலே வாஞ்சையாக வாங்க. நீங்கள் இனிமேல் எப்படி இருந்தால் நீங்கள் சபையாக இருப்பீங்க. இது ஸ்டார்டிங் தான். நம்ம ஒவ்வொரு வாரமும் இதை பார்க்குறப்போ சர்ச் அப்படின்னா எதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டது, சர்ச்னால் என்னன்னு தான் இன்றைக்கி பார்த்தோம். ஆனால் என்ன பர்பஸ், சபையில் நான் எதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை கர்த்தர் என்னவா மாற்றுவார், என்னவா பயன்படுத்துவார், சபை மூலமாக நான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். தொடர்ந்து படிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். தயவு செய்து நீங்கள் சபைக்கு ஏதோ ஒரு அட்டெண்டன்ஸ் போடுற ஆளாக இருந்தால், நீங்கள் ஒரு சபை மெம்பராக இல்லைன்னா இன்றைக்கே சபை மெம்பராக மாறுறதுக்கு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்கள். நான் உலகத்திலேருந்து பிரிக்கப்படணும், மாம்சத்திலேருந்து பிரிக்கப்படணும், பிசாசனுடைய தந்திரத்திலேருந்து பிரிக்கப்படணும். அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும், இயேசுவால் மட்டும்தான். ஸோ இப்போ நான் ஒரு இடத்துல மட்டும்தான் இணைக்கப்பட்டவனாக இருக்கணும், இயேசுவோடு மட்டும்தான். இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்கள் இணைந்து வரக்கூடிய இடத்துக்கு பேர் தான், அந்த ஒரு கூடுகைக்கு பேர் தான், அந்த ஐக்கியத்துக்கு பேர் தான் சர்ச். அந்த சர்ச்சில் நான் மெம்பர் ஆகணும். இன்றைக்கி நான் ஆகிறதுக்கு விருப்பமாக இருக்கிறேன். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க. நான் இது வரைக்கும் சர்ச்சு என்னென்னதோ பர்பஸ்க்கு வந்தேன், ஆனால் நான் சபையில் இணைக்கப்பட்டவனாக மாறணும், உதவி செய்யுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்த்தர் உதவி செய்வார். கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, எங்களை நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், எங்களோடு கூட பேசுகிறீங்க, எங்களுக்கு புரிய வைக்கிறீங்க, எங்களை உணர்த்துறீங்க. கர்த்தாவே, சபைனா என்னன்னே தெரியாது எங்களுக்கு. ஏதோ நாங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால நாங்கள் சபைக்கு போயிட்டுருக்குறோம், சர்ச்சுன்னு சொல்கிற இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். நாங்கள் ஆராதனை அட்டன் பண்ணுறோம், பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுறோம், கேம்ப் அட்டன் பண்ணுறோம். எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் வச்சுன்னா நாங்கள் போகிறோம். கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், புத்தாண்டு கொண்டாடுறோம், ஆனிவர்சரி கொண்டாடுறோம். இதெல்லாம் ஓகே, அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோங்க கர்த்தாவே. ஆனால் உண்மையாக நாங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்படாமல், உலகத்திலேருந்து பிரிக்கப்படாமல்,
நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவங்கன்றத அர்த்தமே இல்லாமல் எங்கள் வாழ்க்கை ஏனோ தானோன்னு போயிட்டுருக்கு. ஆழமாக எங்களுக்கு உணர்த்த விரும்புகிறீங்க, புரிந்து கொள்ளுகிறதுக்கு எங்களுக்கு மனப்பக்குவத்தை தாங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த வாரத்தில் நாங்கள் சபை குறித்து படிக்கக்கூடிய காரியங்களெல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தை எங்களை நடத்தட்டும். இயேசு ராஜாவை நாமத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நல்ல பிதாவே. ஆமீன். தேங்க்யூ ஸோ மச்.